எஸ், நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீமும். ஏன் நிற்கிறீங்க? வாங்க. ஏன் ஓகே, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த டெக் பாஸ் அப்படின்ற இந்த சேனல் என்னோடது கிடையாது, நான் ஓனர் கிடையாது. இதோட ஓனர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயன், முருகேஷ் அப்படின்ற இந்த 2 பேர் தான். நான் வந்து இதுல ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். அதாவது நான் என்ன வேலை பார்க்கறனோ அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான ஷேரையும் வந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் இதுதான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல. ஏன்னா டெக் பாஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் தான் சில வருஷங்கள் தனியாவே வீடியோ பண்ணேன், தனியாவே எடிட் பண்ணுவேன், நானே கேமரா வைப்பேன், நானே மேட்ச் எழுதுவேன், எல்லாமே நானே பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் டெக் பாஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரையில பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேத்தாப்புல கேமராமேன், எடிட்டர்ஸ் இந்த மாதிரி ஹையர் பண்ணோம். டீம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. அதனாலே இவங்களும் இந்த பிசினஸை பெருசாக்கணும் முடிவு பண்ணி இதை ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் வந்து உள்ள வராங்க. அந்த டைம்ல எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% எங்களோட கண்டென்ட், 10% ஸ்பான்சர் பண்ணுவோம். இந்த 10% ஸ்பான்சர்ஸ்லயுமே நாங்க என்ன பேசுவோம், எங்களுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. நாங்க வாங்காதான் சொல்ல மாட்டோம், கண்டிப்பா எங்களோட ஃபீட்பேக் சொல்லுவோம். இது ஸ்டார்டிங்ல அவ்வளோ ஹெல்தியா போச்சு. அதனாலே வேற எந்த சேனல்லையும் அந்த டைம்ல இல்லாதப்போ வந்து எங்களால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சு, நிறைய கிராஃபிக்கலா, காமெடியா. அந்த கட்டத்தில் வந்து டெக் சேனல்னாலே ஒருத்தன் தான் அப்படின்னு இருந்தப்ப மொத்த டீமையுமே நாங்க இன்வால்வ் பண்ணி எங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாருமே ஒரு இது கொடுப்போம், எல்லாரும் தெரியட்டும் அப்படின்றதுல டீம் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்தது. ஸோ எங்களால முடிஞ்ச அளவு ஒரு டெக் வீடியோஸ்ல எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லாமே பண்ணோம். எங்களை பார்த்து நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கேத்தாப்புல டெக் பாஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு நீங்களும் பாத்தீங்க. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. எப்படி இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வெளியே வந்தீங்க, அதை சொல்லுடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரேஷியோ சொன்னல, 90% எங்களோட வீடியோ, 10% ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கும் டேர்ம்ஸ்னு ஒன்று சொன்னல, அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. 99% ஸ்பான்சர்ஸ், 1% எங்களோட ஓன் வீடியோ. அந்த 1% ஓன் வீடியோவுமே சில நேரம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது பிராண்டுக்கு ஆப்போசிட்டா வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா உடனே வந்து அதை பிரைவேட் பண்ணு, டிலீட் பண்ணு. ஏன் இப்படி பண்ண? பிராண்டுக்கு ஏத்தாப்புலாம் பண்ணக்கூடாது. ஓலா வீடியோ நம்ம வீடியோ, அதுல நம்ம காசு போட்டு வாங்கி நம்ம வீடியோ பண்ணோம். அதுக்கு கூட நீங்க அது ஒரு பிராண்டு, நீங்க அதையே இப்படி நெகட்டிவா சொல்றீங்க. ஃபியூச்சர்ல அவங்க நமக்கு இது வந்தாலும் வரலாம், அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு, இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணையில இதை சரி பண்ணுங்கண்ணே, என்னென்ன எப்படி கண்டென்ட் அப்படின்னு போய் நம்ம போய் கேட்டோம்னா, என்னன்னா இது சேனலா வேற எதுமானே அப்படின்னு கேட்டோம்னா அண்ணன் என்ன சொன்னாரு, ஆட் கம்பெனி. இது சேனல் கிடையாது, இது ஒரு ஆட் கம்பெனி. ஆட் கம்பெனினா உங்களுக்கு என்ன கேவலமா? why you are degrading ad company அப்படின்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது வந்து ஓப்பனாவே வந்து சொல்றாங்க. அப்படின்றப்ப இது எப்படி இது வந்து நியாயப்படுத்த முடியும்? அது நாங்களே இழக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அது ஸ்கிரிப்ட்ல ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கேல, ஒவ்வொரு வீடியோ 1 லட்சம் வியூ, 1.25 லட்சம், 1.5 லட்சம்லாம் போச்சு. 5 லட்சம், 10 லட்சம், 1 மில்லியன் வர்றப்ப கூட 3 லட்சம், 4 லட்சம் வியூ போச்சு. இன்னைக்கு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு. அந்த சேனலோட ஆவரேஜ் வியூ பாத்தீங்கன்னா 50,000 வந்து 1 லட்சம் போறதுக்கு முக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் தெரியும், ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஓகேங்களா? இல்ல சில வீடியோ வந்து ராஜேஷ் வந்து ஓன் கண்டென்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எழுதிட்டு அதை வந்து எடுப்பாரு. அந்த வீடியோஸ்லாம் வந்து சில வீடியோ வந்து ஒரு 1 லட்சம் வியூ வந்து போகலன்னா அதை டெலீட் பண்ணிடுவாங்க. பட் ஆனா பிராண்டோட வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் போகல அப்படின்னா அது வந்து அங்கேயே தான் இருக்கும். அதை எப்படி பண்ணுவாங்க? பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இல்ல பெய்டு வீடியோ பண்றதுல சில டேர்ம்ஸ் சொன்னேன்ல, அந்த டேர்ம்ஸ்லாம் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அடடா கிரியேட்டர்ஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்களே ஒரு மெயில் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளேவே எனக்கு இந்த பேமெண்ட்டை கொடுத்துரு, 50% அட்வான்ஸ், இது எப்போ தருவேன் அப்படின்ற அந்த ஃபாலோ அப் இருக்குமே தவிர அது என்ன ப்ராடக்ட், அது எப்படி ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ்க்கு அது வந்து எங்கேஜ் ஆகுமா, அது எக்ஸைட் பண்ணுமா, அதனால என்ன யூஸ், இதை கண்டென்ட்டா மாற்ற ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதான் அவங்களோட தாட்டாவே இருந்தது. ஸோ அதில் என்னதான் ஏர்னிங்ஸ் இருந்தாலுமே அதை ஏதோ ஒன்று கிடைக்குது, நாங்கள் ஏதோ ஒன்று ஸ்பான்சர்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதை எத்தனை நாள் எங்களால் லாங் டர்மாக பண்ண முடியும்? அப்படியும் சில வருஷங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் பொறுத்து இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, இப்படி மாற்றிருங்க அப்படின்னு நாங்களும் என்னென்னமோ ஃபீட்பேக் கொடுத்தோம். we are working out, இது சேஞ்ச் ஆயிரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாறிடும். ஏன்னா இது பழைய டெக் பாஸ் கிடையாது. நாங்கள் பழைய டெக் பாஸ் மாதிரி எங்களால் வீடியோ பண்ண முடியல, ஒரு ஃப்ரீடமாக வீடியோ பண்ண முடியல, ஒரு விஷயத்தை பேச முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லணும்னா உடச்சு சொல்லிடுவோம், இது இப்படி தாண்டா அப்படின்னு. ஸோ எங்களுக்கு ஏத்தாப்புல அந்த உடச்சு சொல்லணுன்றது ரொம்ப ஒருத்தவங்க நெகட்டிவ் ஆக்கணுன்றது அர்த்தம் கிடையாது. அட்லீஸ்ட் கரெக்டாக இருக்கிறத இருக்க மாதிரி சொல்லணும் இல்லையா? அதை கூட எங்களால் சொல்ல முடியலன்னா என்னன்றது எனக்கு புரியல. அந்தந்த வீடியோவில் இதை சொல்லாத,
இதை கட் பண்ணி தூக்கு, இந்த பிராண்டை பத்தி கம்பேர் பண்ணாத, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கூட லாஸ்டா அந்த சேனல்ல ஒரு 2-3 வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கும். பர்டிகுலரா சொல்றேன், ஹெச்பியோட ஒரு லேப்டாப் வீடியோ வந்திருக்கும். அதை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஹெச்பி லேப்டாப் நாங்க ஸ்டார்டிங்லேயே பண்ண வேண்டாம், இதை பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்னு முதல்ல டெக்ஸ்டா சொன்னோம், கால் பண்ணி சொன்னோம். அப்புறம் டீம் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட நேரடியா சொன்னோம். அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம், இது பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொன்னா ஃபுல் ஒப்பீனியன் சொல்லணும். இல்லாட்டி நம்ம பண்றது வந்து இது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் ஸ்டார்டிங்லேருந்தே பசங்களும் சொல்கிறாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லலான்னு. சப்போஸ் நாங்கள் பண்ணுறதா இருந்தால் எங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் தான் இந்த வீடியோ வந்து பண்ண முடியும், இல்லாட்டி பண்ணுறது கஷ்டம். ஆனால் சரி 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 அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வீடியோ எப்படினாலும் எங்களை பண்ண வச்சிருவாங்க. அப்படி பண்ணுற வீடியோலையுமே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எங்களால் முடிஞ்ச வரையும் அதில் வந்து ஃபீட்பேக் சொல்லிடுவோம், எங்களோட ஒப்பீனியனை சொல்லிடுவோம். ஏதாவது இக்கண்ணா வச்சு ஏதாவது உள்குத்து பண்ணுற மாதிரி நாங்கள் ஏதாவது சொல்லுவோம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி பிராண்ட் கேட்குறனா இல்லையோ இவங்க பார்த்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படின்ட்டுருவாங்க. இப்போ அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அதில் ஃபீட்பேக் இருக்காது, ஒப்பீனியன் இருக்காது, சில இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாகவும் இருக்காது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் நாங்கள் எல்லாம் சொன்னோம், கட் பண்ணி தூக்கி எரிஞ்சுட்டாங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனை? வீடியோ போடுற அதில் வந்து சம்பாதிக்கிற இது ஒரு கம்பெனி அப்படி தானே ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் இங்க யாரு வெளியே தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான். என்ன எதுக்கு நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா என் மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கு, நான் சொன்ன எல்லாமே நம்பணும் அப்படின்லாம் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் என்ன பார்க்க வரீங்க. அது நாள் போக்கில் லாங் டைமுக்கு இது வந்து வருமா? இதை தாண்டி ஒவ்வொரு வீடியோலையுமே எங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது, ஒரு கிராஃபிக்கலாக காமெடியாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதை பிராண்டும் அடரா கிரியேட்டர்ஸும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, அது வேண்டாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்ட்டுருவாங்க. இது ஒரு வீடியோவில் ஓகே, வேற வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து 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 இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி வீசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எப்படி கிரியேட்டிவாக மைண்ட் ஒர்க் ஆகும்? இது எனக்கு இல்லை, எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லுவோம், இல்லை இதை வந்து பிராண்ட் அப்ரூவ் பண்ணல, இதை பண்ணக்கூடாது. கிரியேட்டரா எங்களுக்கு எப்படி பாதிக்குதுன்னா வரும்போது ரெஸ்ட்ரிக்ஷனோட வரும், இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றப்ப எங்களுக்கு அது எழுதணும்னே ஒரு ஐடியா வரும். எனக்கு அப்படி டெலீட் பண்ணலாம் எனக்கு மனசே இருக்கு. அப்படி டெலீட் பண்றப்ப ராஜேஷ்க்கு அவர் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து உடையும். கண்டிப்பா. என்னடா நம்ம பண்ண கண்டென்ட் ஐயா நம்ம வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணமே அதுதானே. அந்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சுனா எங்களால எப்படி வேலை பார்க்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், இல்ல உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி கண்டென்ட் பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் எங்களோட கிரியேட்டிவிட்டியும் போச்சு, எங்களோட கண்டென்ட்டும் போச்சு, எங்களோட ஃபீட்பேக்கும் போச்சு, அந்த கண்டென்ட்டை பார்க்குறவங்க நீங்கள் எங்கள் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட்டும் போச்சு. நாங்கள் எங்கே போனோம், எங்களோட கண்டென்ட்ல என்ன ஆகுது, நாளைக்கு எங்களோட நிலைமை என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின் மார்க் வருது. அப்படின்ற பட்சத்தில் நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் அடடா கிரியேட்டர்ஸ்ட்டை போய் சொன்னேன். நான் வரலைங்க, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, இல்லை சுதர்ஷன் நீ தான் பண்ணணும், நீ தான் ஃபேஸ் ஆஃப் த சேனல், நம்ம வந்து இதை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து 6 to 8 மாதம் வந்து இப்போ வந்து டைம் கேட்டாங்க. இதே டைம் வந்து இன்னைக்கு தான் கேட்டாங்களான்னா இது கிடையாது, லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதான் நடந்துச்சு. ஸ்டில் அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு போய் தான் இன்னைக்கு ஏதோ ஒரு மூலையில் என்ன எங்களால் பண்ணவே முடியாதுன்ற நிலைமையில வந்து உட்காந்துருக்கோம். ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு போய் நின்று அந்த 6 to 8 மாதம் இந்த சேனல் மாறுமா, நம்ம பழைய நிலைமையை நம்ம சேனல் பண்ணுவோமா, வீடியோஸ் பண்ணுவோமா அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் என் மனசுக்குள்ள வருது. ஸோ நான் பண்ணலை, ஸோ நான் வெளியே வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். சொன்னோன்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சுதர்ஷன் நீ தான் பண்ணணும்னு சொல்லி என்னை வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு 2 சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல இந்த சேனலை வந்து நீயே எடுத்துக்க சுதர்ஷன், ஏன்னா நீ தான் ஃபேஸ் ஆஃப் த சேனல், கண்டிப்பாக நீ தான் பண்ணணும். ஓகே பரவாயில்ல அண்ணன், நம்மளுக்காக ஏதோ இவ்வளோ தூரத்தில் வந்து யோசிச்சு சொல்கிறாங்க. இல்லைண்ணா முதல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது சரிங்கண்ணே நான் பண்ணுறேன், நானே கூட என்னால் முடிஞ்ச வரையும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னப்ப அவங்க அதுக்கு எவ்வளோ ரேட் சொன்னாங்க தெரியுங்களா? 15 lakhs கிடையாது, crores. நிஜமாக சொல்கிறேன், 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனலில் கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல். என்னால் அது வாங்க முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கையெடுத்து கும்பிட்டு என்னால் வாங்க முடியாதுன்ட்டேன். எனக்கு என்னன்னா அந்த 15 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து என்ன படமாக எடுக்க போகிறேன், நான் ஒரு யூடியூப் சேனல், அது வந்து ஏதோ பாசமாக கொடுக்குற மாதிரி இந்தா எடுத்துக்கோ நீ தான் பண்ணணும் வெளியே போய் சொல்லியிருக்கிறாங்க, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அவன் தான் வாங்க மாட்டேன்ட்டான். கேட்ட எல்லாருமே கேளுங்க எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு. 15 கோடி ரூபாய். என்னை பொறுத்தவரை என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது சரிப்பா கிளம்பு, ஆனால் உனக்கு பல மாசங்களா தர வேண்டிய வர வேண்டிய பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டு, உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு 50-60 லட்சம் ரூபாய், அதை தர முடியாது. மற்றபடி அந்த பொருளுக்குரிய காம்பன்சேஷனோ அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை நம்மளால் தர இயலாது. அப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஆப்ரேஷன் இதெல்லாம் சொன்னால் எல்லாத்துக்குமே தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இப்போ எனக்குமே என் சைடும் நிறைய இப்போ கடன் இருக்குது. அப்படி பணம் வேணும் அப்படின்னா இந்த இப்போ 2 கேம்பெயின்ஸ் இருக்குது, அது வேணால் அவன் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நம்மளால் தர
தரது கஷ்டம். ஏன்னா தர முடியாது. என்ன பண்ணனா, நான் வேலை பார்த்த காசு தானே கேட்கிறேன். லாஸ்ட் இந்த நிமிஷம் வரையும் எல்லா வேலையும் முடிச்சு கம்பெனி நட்டம் ஆகக்கூடாது, நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனா எதுவுமே கிடையாதுன்றீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு. இல்ல தம்பி, அந்த ஷேருன்னு கிடையாது, இந்த கம்பெனியில நீ இன்வெஸ்ட் பண்ணது இல்ல ப்ராடக்ட் வாங்கி போட்டது அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் ருப்பி கூட உனக்கு கிடையாது, இப்பவே போய்க்கோ அப்படின்ட்டாங்க. கேட்டா அதுக்கு இந்த ரீசன் அந்த ரீசன் அது இதுன்னு சொல்றாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அவங்க தான் இன்வெஸ்டர், அவங்க தான் கம்பெனி வச்சிருக்காங்க. நான் உழைச்ச காசு நாளைக்கு வரப்போற அடுத்த 5 வருஷம் கழிச்சு டெக் பாஸ்ல என்ன ரெவன்யூ வருதோ அதை கொடுங்கன்னு நான் கேட்கல, நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். இல்ல நீ வெளியே போனா கொடுக்க முடியாதுன்னாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்கிட்ட லீகலா எதுவுமே கிடையாது. அவங்கள இந்த 6 to 8 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் தப்பா நினைச்சோ இல்ல வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு துளி கூட நினைச்சதில்லை. அதனால நான் லீகலா எதுவுமே இதுவரையும் பண்ணது கிடையாது. ஏமாந்துட்டேன். இந்த 50-60 லட்சம் ரூபான்றதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இவ்வளவு பெரிய இடம், 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல, ஓவராலா 90 லட்சம் ஃபாலோயர், அந்த இடம், இவ்வளவு பெரிய பணம், இவ்வளவு பெரிய டீம், எல்லாத்தையுமே விட்டுட்டு போறதுன்றது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதை வச்சு தான் என்ன டார்கெட்டே பண்ணாங்க. அதை சொல்றப்பையும் நான் பிளாக்மெயிலாம் பண்ணல சுதர்ஷன், இதான் ரியாலிட்டி, இந்த 3ல ஏதாவது ஒரு முடிவெடுன்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, முதல்ல அந்த 6 to 8 மாசத்துல மாறுமான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, 15 கோடி ரூபாய் கொடுத்து என்னால வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னால முடியாது சாமி, முடியவே முடியாது. மூணாவது, நான் போனேன்னா அவ்வளவு பெரிய காசு, இந்த இடம் எல்லாம் போகுது. ஸோ லிட்ரலி அந்த மொதல் ஆப்ஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சு நான் மறுபடியும் இதே பண்ணணும், நான் டிப்ரெஸ் ஆகணும், எனக்கு ஏதாவது ஆகணும். ஸோ நான் என்ன நானே இழந்த மாதிரி ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் மறுபடியும் போனேன்னா எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஒரே முடிவு, என்ன ஆனாலும் ஆகட்டும், ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு நான் அன்னைக்கு அந்த சேனல்ல இருந்து வெளியே வந்தேன். இதுல இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல அங்க இருந்த சில பேர்கிட்ட வந்து, இனிமே டெக் பாஸ் நீ யாராவது பேர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பேரை டெலீட் பண்ணுங்க, சுதர்ஷன் டெக் பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். நான் சொல்றேன், நான் அந்த டெக் பாஸ் அப்படின்ற பிராண்டை நான் தூக்கி எறிகிறேன். நான் டெக் பாஸ் இனிமே கிடையாது. இதுதான் என்னோட சேனல், இதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். இதுல என் டீம் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு மீட்டிங் நடக்குது, யாருக்கெல்லாம் இருக்கணும்னு தோணுதோ இருங்க, கிளம்புன்னு நினைக்கிறவங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி விஜய் கார்த்திகேயன் அந்த ஓனர் வந்து அவர் சொல்றாரு. சொல்றப்ப என்ன இஷ்யூ என்ன நடந்துச்சு அப்படின்னு எந்த விஷயமும் யாருக்கும் நானும் சொல்லலை. பட் நான் வெளியே போன உடனே என்ன நடந்துச்சு என்னன்னு கூட தெரியாம என்னை நம்பி என் டீம் எல்லாருமே வந்தாங்க. நாட் ஒன்லி ராஜேஷ், இல்ல ராகவி, பாண்டி, தாரிக், எவ்ரி ஒன். நீங்க ஓஜியா பார்த்த டெக் பாஸ் டீம் பார்த்த எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா வெளியே தான் இருக்கும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் இதனால தான். அண்ணன் கடைசி நாள் கிளம்புறப்போ ஒரு சம்பவம் பண்ணாரு. என்ன பண்ணுவோம்? சிம்பிள் டெஸ்ட் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார். அதை நான் கேட்டேன், ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போயிருப்பேனா, என்னால் காணா போச்சு, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சமாளிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் சமாளித்தார். ஏன் எதுக்குன்னு நம்ம சைடு இருக்கிறத எதுவுமே யோசிக்கலை, நம்பலை, ஓப்பனாக நம்பலை. கடைசியில் கிளம்புறப்ப அந்த கட்டப்பையில் என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு அமுச்சு விட்டார். அது ஒரு மாதிரி. நீங்க அதனால தானே சொல்லாமே வெளியே வந்தீங்க. அதனால தான் இவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. இன்னைக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் போனேன். போனவனாவே விட்டாங்க. இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குது. ப்ரோ எதை மன்னிச்சாலும் இந்த கட்டப்பையை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ. கட்டப்பையில உங்க ட்ரெஸ் கண்ணாடி தாங்க இருந்துச்சு, அதை எடுத்து காமிச்சிட்டு போனேங்க. இல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வெளியே போயிட்டோம், நம்ம யாருமே அங்க இல்ல, 20 நாள் ஆச்சு சரிங்களா. ஒரு வார்த்தை, அவ்வளோ கொஸ்டின்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, ஒரு வார்த்தை இல்ல அவங்க வந்து குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுதா? அப்ப லாஸ்டா இந்த மாசம் ஃபுல்லா வந்த வீடியோ எல்லாம் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம டீம் சைனால வாங்கினா, நம்ம டீம் சைனால வாங்கினா, இந்த ப்ராடக்ட்டை எங்க டீம் சைனால பர்ச்சேஸ், இந்த ப்ராடக்ட்டை எங்க டீம் சைனால பர்ச்சேஸ். யாரு உங்க டீம்? யாரு டீம்ல இப்ப இருக்கா? லிட்டரலி அத வந்து நான் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்களா. 20 நாள்ல என்னைக்காவது டெக் பாஸ் சுதர்ஷன் வெளியே போயிட்டாரு அப்படின்னு they are informed கிடையாது. ஸோ என்ன வெளியே போக சொன்னவங்க நான் வெளியே போயிட்டேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு புது டீம் வச்சு வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வந்து போய்கிட்டு இருக்கு, பண்ணட்டும், எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை. வாங்கிக்கோன்னு சொல்லி வெளியே டீமை சுதர்ஷன் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி அவர் வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தான் சொல்றேன், நான் யாரையுமே இங்க கூப்பிடல, இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். கடைசி வரையும் போறப்ப கூட எல்லாரும் வேலையை பாருங்கடா, அடுத்தடுத்து விஜய் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தனு கூட காரணம் சொல்லல. வெளியே வர்ற வரையும், வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் தான் பாண்டி உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா, இது இங்க எவனுக்குமே தெரியாது.
சரி சரியாயிரும் இப்ப கூப்பிட்டுருவாங்க அப்ப கூப்பிட்டுருவாங்கன்னா வேற டீம் வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ எங்களை பொறுத்தவரை நாங்க எடுத்த முடிவு வந்து தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல எங்களோட நோக்கம் நல்ல கண்டென்ட் பண்ணணும், எங்களால முடிஞ்ச வரையும் உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருக்கணும், ஓரளவு வித்தியாசமா ட்ரை பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணணும், இதான் நினைச்சோம். பட் இப்படி இந்த நிலைமைக்கு எங்களுக்கு 0 வந்து தள்ளிட்டாங்க. இது நான் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் வருத்தம்லாம் படல. ஏன்னா இது இன்னைக்கு நடக்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் நடக்க தான் செய்ய போகுது. இது எனக்கு மட்டும் நடக்கல, ஸ்மைல் சேட்டையில இருந்து பிளாக் ஷிப் வரையில அவங்களுக்கு நடந்தது, பரிதாபங்கள் வெளியே வரையில நடந்தது, நக்கலைட்ஸ் வரையில நடந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு தெரியும் நாங்க யாரு, நாங்க எதுக்காக வந்தோம், நாங்க என்னவா இருந்தோம் அப்படின்ற எல்லாமே. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போதான் தெரியும் நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க. ஆமாமா, நம்ம விலையில எத்தனை பேர் வந்து வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க, விலையில வந்து எத்தனை பேர் வந்து கை கொடுத்து தூக்கி விடுறாங்க, எல்லாமே இந்த நிலையில தான் தெரியும். இதுல இப்ப இது விழுந்ததும் ஒரு வகையில நல்லதுதான், நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நான் வந்து நினைக்கிறோம். சோ அவங்க மேல வந்து இது அதெல்லாம் சொல்றதை தாண்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர அவங்க மேல வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேக்குறீங்க, பர்சனலா இன்ஸ்டால வந்து கேக்குறீங்க, ஏன் இல்லைன்னு கேக்குறீங்க, அதை அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். சோ அதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. கடைசியில் நம்மளே சீரியஸா பேசுறோம். அதத்தான் எவ்வளவு எப்படி இருந்தவங்களும் நம்மள சீரியஸா பேச விட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன். செலிப்ரேஷன் வீடியோ போடுவோம்னு கடைசியில வந்து கருப்பு ஸ்கிரீன்ல உட்கார வச்சு நம்மளையும் பேச விட்டு அதத்தான். என்ன வேணா நடக்கட்டும், நம்ம மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கு ஏத்தாப்ல.